சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏங்க அட வச்சு சீக்கிரம் கொண்டாங்க துட்ட பிரியாணி வாங்கி தும்போம். அட மூதேவி கவரிங் செயின் எவன்டி அட வச்ச துட்டு தருமா? கவரிங் செயினா? அடி மாட்னடி என் பம்பரக்கட்ட மண்டை. என்னையா சொல்லுவீரு? அவசரப்பட்டுட்டியே குமாரு. யோ கூமுட்ட ஓமட்ட தான கேட்டிட்டு இருக்கேன். எடி அது வந்து கழுத்துல இருக்கே கொண்டு போடாத. அழகு சுந்தர அண்ணே தாத்தா தெரிகிறது தாத்தா தெரிகிறது தாத்தா தெரிகிறது. என்னடி சத்தம்? நானும் என் பொண்டாட்டியும் பேசிட்டு இருந்தோம்மா. அப்படியா? அப்படிதான் டி. சரி சரி வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கீங்க பேசிட்டு இருங்க. அடுக்கலையில எக்கச்சக்க வேலை கிடக்கு போய் பார்க்கணும். அடியே என் பம்பரக்கட்ட மண்டை நாங்க எல்லாம் பால் டைல் கிடைச்சாலே பவுசா பால் பாயசம் மாதிரி குடிப்போம். இதுல பால் பாயசமே எனக்கு கிடைச்சிருக்கு விட்டுறவனா? அடியே உன்னை வச்சு செய்றேன் பாரு. ஏ பாவி மக்கா செயினை கையில எடுத்துட்டா. இனி 10 பவுன் செயினா எங்க அண்ணே பறந்து பறந்து உழைச்சி வாங்கி தந்திருக்காரு உங்களுக்கு. இப்படி பார்க்காத மாதிரி கீழ போட்டு வச்சிருக்கீங்க. திடீர்னு கீழ சம்பி உடைஞ்சு போச்சுன்னு வெச்சுக்கோங்க. என்ன செய்ய முடியும்? ஆக்கர்லயே போட முடியும். என்னது 10 பவுன் செயினா ஆக்கர்ல போடணுமா? அப்படினா இவளுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சோ? ஐயையோ கொஞ்சம் நாளே நம்மள ஓட விட்டு விரட்டுவா. இப்ப விஷயம் முழுசா தெரிஞ்சு அவ்வளவுதான் நம்மள ஊரை விட்டே விரட்டிடுவாளே. என்னடி சொன்னா? செயின் உடைஞ்சு ஆக்கர்ல போடணுமா? ஐயோ என்னி தங்க சின்னதா ட்விஸ்ட் ஆயிட்டு. ஆக்கர்ல போறதுக்கு இதென்ன ஈயம்பு தலையா அண்ணி? தங்க நகை. அது தெரியுது கொட்டிட்டீங்க. என்னி எத்தனை கேரட் இது? எத்தனை கேரட்டா? நான் என்னைக்கு கேரட் கடையில போய் கேரட் வாங்குனேன். இந்த மனுஷன் தானே எதனால காய்கறி வாங்கிட்டு வருவாரு. ஓ வாயை பிளந்து நிக்கேரு. எத்தனை கேரட்டுங்கறல? 1 கிலோக்கு எத்தனை கேரட் நிக்கும் கடையில வாங்கிட்டு வருவீங்களா? சொல்லு வை. எடி 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் பெரிய கேரட்டா இருந்தா ஒரு 3 கேரட் கிட்ட நிக்கும். 1 கிலோனா எப்படியோ நான் 12 கேரட் கிட்ட நிக்கும்னு சொல்லுப்பா. 12 கேரட். என்னது 12 கேரட்டா? டியூப் லைட்னா இப்படிதான் இருக்கணும். டியூப் லைட் சரியான டியூப் லைட். யோ உள்ள வரோம். நான் வர மாட்டேன்டி. வாய். யோ இதுக்கு முதல்ல பதில் சொல்லு வை. எடி நீ நம்பட்டப்பா. இது 10 பவுன் தங்க செயின் டி. தங்க செயின். எடி உண்மையிலேயே தங்க செயின் தான் டி. நெசமாதான் சொல்லுதே. நான் எதுக்கு தெரியுமா அப்படி கவரிங்னு சொன்னேன். திடுதுப்புடு யாராவது வாசல் கிட்ட நின்ன மாதிரி இருந்துச்சு. அதான் கவரிங்னு சொன்னேன். ஏன் தெரியுமா? தங்க செயின்னு சொன்னோம்னா திடுதுப்புடு ராத்திரியா எவனா கள்ள பையன் வீட்டுக்குள்ள சாடி தங்க நகை தூக்கிட்டு போறது இல்லாம பொண்ணையும் சேர்த்து கடத்தி கொண்டு போயிட்டோம்னா நான் பொண்டாட்டிக்கு என்னட்டி செய்வேன் சொல்லு? எனக்கு இருக்கதோ ஒன்லி ஒன் பொண்டாட்டி. நான் என்ன செய்வேன் சொல்லு? Start music. யவா ஐயா காப்பாத்துங்க. அடிக்க ஐயப்பா. யவா ஐயா விட்டுரு. யவா என்ன சத்தம்? என் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கேம்மா. பேசுங்க நல்லா பேசுங்க. விலா வரியா பொறுமையா பேசிட்டு வானே. யவா ஐயா காப்பாத்துங்க. அடிக்க ஐயப்பா. யவா ஐயா விட்டுரு. யவா வாயில வரதெல்லாம் பொய்க்கு மேல பொய் மூட்டை. இது மட்டும் தான் கவரிங்க? இல்ல நீ இதுக்கு முன்னால ஒரு நகை வாங்கி கொடுத்தேறலாம் அதுவும் கவரிங்க? இது மட்டும் தான் அப்படி கவரிங். அதெல்லாம் ஒரிஜினல் தங்கம். இதே மாடல்ல தங்கச்சங்கிலி உனக்காண்டி வாங்கதான் போனேன் 10 பவுன்ல. அங்க போன போறதா தெரிஞ்சது என்கிட்ட இருக்க 10 லட்சத்துல ஒரு 5 ரூபா போல குறைய இருந்துச்சு. அதனாலதான் மனசு உடஞ்சு போய் திரும்பி வந்துட்டேன். சரி திரும்பி வராம வெறுங்கையோட வரக்கூடாதுன்னு உனக்கு ஒரு கவரிங் நகையை வாங்கிட்டு வந்தேன். யோ நீரெல்லாம் திருந்திடவே மாட்டாரு. 10 லட்சத்துல 5 ரூபா குறைய இருந்தாக்கும் நீரெல்லாம் ஒரு உப்பு சரட்டை கூட ஆக மாட்டாரு. என் தலையெழுத்து எல்லாம் வேற என்ன செய்ய? இந்த வாரம் இனிமேல இருந்து லாபத்துல எவ்வளவு பணம் வந்துச்சோ அவ்வளவு என் கையில கொண்டு தரணும். தந்துருது அப்படி தாரே. கோழி பிசினஸ் நடக்க எப்படி நடக்கு? இப்பதான் முட்டை குஞ்சு பொரிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வளரும். வளர பணமும் குட்டி போட்ட மாதிரி வளர்ந்த மாதிரியே வளர்ந்துகிட்டு இருக்கும். பாத்துக்கோ ஒரு கொஞ்ச நாள் ஆறோம்னா வளர்ந்துரும். வளர்ந்தோட வித்துருவோம் பத்தியா? அப்ப மொத்தமா பணத்தை கட்டி அதான் சாக்குல கட்டி வாங்க கையில கொண்டு தந்துருது. கவலையே படாத. சாக்கு முட்டையிலையா? ஆகா கடவுளே இதாவது நசமா இருக்கணும். முட்டை இப்பதானே குஞ்சு பொரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. எப்படியும் வளர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆயிரும்ல. வளர்ந்த உடனே அப்பா ஒரே கொண்டாட்டம் தான். அடியே சில்வண்டு இப்ப எகத்தாளமா பார்த்து சிரிச்சிட்டு போற. ஆனா பாரு கோழி வளர்ந்த உடனே என் கையில அப்படியே குட்டி சாக்கு நிறைய பணம் பொருளும் டி. அப்ப உனக்கு திருப்பி வைக்க ஆப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து. சரி அது வரைக்கும் இந்த கவரி நகையை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். ஒருவேளை வெளுத்து போச்சுன்னா லேசு முக்கு கொடுத்து வாங்கிக்க வேண்டியதான் யாருக்கு தெரியாம. டெய்லி இதை போட்டோம்னா 10 நாள்ல பல்லிடிச்சு போவோம். அதனால பொட்டிக்குள்ள வச்சுக்கிட்டு எங்கேயா போனா வந்தா போட்டுக்க வேண்டியதான். ஐயா என்ன அடியப்பா. வாயெல்லாம் அங்கங்க கிழிஞ்சு தொங்குது. ரத்தம் கொஞ்சம் குறைவுதான். ஓம காயெல்லாம் ரொம்ப அதிகம். ஓம குத்தி போட்டான்.
அம்மா ஐயா பாரு தேவா, மனசு தளர விட்டுறாத. எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருதுண்ணே. நான் ஒரு ஐடியா சொல்லுதேன் கேளு. என்னண்ணே சொல்லுங்க. நீ தப்பா நினைக்கலன்னா நான் வேணா ஹெல்ப் பண்ணுதேன். ரன்னிங் ரேஸ் மேரேஜ் வச்சிருமா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. என் பொண்டாட்டிய அப்படியே நைஸா யாழின்ட்டு பேசி கூட்டிட்டு வர சொல்லிருந்தேன். நீனும் அப்படியே கிளம்பி நேரம் ஊட்டிக்கு போயிருங்க. அங்க என் ஃப்ரெண்ட் இருக்கான். உங்களுக்கு என்னென்ன தேவையோ வீடு எல்லாத்தையும் பாத்துக்கிடுவான். ஒரு பிரச்சனை இல்ல. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இங்க வாங்க. அதுக்குள்ள சண்டை கிண்ட கோவம் அதெல்லாம் மாறி போயிரும். கல்யாணம் முடிச்ச பிறகு என்ன செய்ய முடியும் உங்க ரெண்டு ஏரியும்? நீங்க இப்படி ஒரு ஐடியாவை சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலனே. என்னப்பா எல்லாம் உன் நன்மைக்கு தானே சொல்லுது. உங்க அம்மா வேற ஒரு பொண்ணை கூட்டு வந்து ஒரே அப்படி இப்படின்னு சொல்லி ரகலை பண்ணிட்டு இருக்கு கல்யாணத்தை முடிக்கிறதுக்காண்டி. வேற இதுல இருந்து தப்பிக்க என்ன வழி? இதானே ஒரே வழி. எந்த வழியா இருக்கட்டும்னே வாடி போய் கல்யாணம்லாம் சரிப்படாது பாத்துக்கோங்க. ஏன்ப்பா ஊர் உலகத்துல நடக்கலையா? ஒரு நிமிஷம், ரெண்டு பேருக்கும் பெத்தவங்களை நினைச்சு பாருங்கண்ணே. பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவங்க படிக்கலனால என் பிள்ளை எப்படியாவது படிச்சு பெரிய ஆளா வரணும்னு சுத்தி இருக்கவங்க சொந்த பந்தம் எல்லாம் சொல்லும். பிள்ளைல எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும்? ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கு அனுப்பி விட வேண்டியதுனே அப்படின்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் பொருட்படுத்தாம கஷ்டப்பட்டு தாம நல்ல உடுத்து துணி இல்லைனாலும் பிள்ளைகளுக்கு நல்ல உடுத்து துணி வாங்கி கொடுத்து, தாம் பழைய கஞ்சி குடிச்சாலும் பிள்ளைகளுக்கு சுடுச்சோறு பொங்கி கொடுத்து காலேஜ் அனுப்பி அதுல நல்லா படிக்க வச்சு கை நிறைய சம்பளம் வாங்க வச்சு அழகு பார்த்து தனக்கு கஞ்சி ஊத்தாட்டாலும் பரவாயில்ல என் புள்ள எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் நினைக்காங்க பாருங்க. அந்த பெத்தவங்க மனசை வருத்தப்பட வச்சுட்டானே ஓடி போனோம். சொல்லுங்கண்ணே, நான் சொல்லதுல ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க. ஆணா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இது பொருந்தோன்னே. கண்டதே கனவு கொண்டதே கோலம் சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச பொண்ணு கூட நான் என் போக்குல போயிட்டுன்னு வச்சுக்கோங்க. அது நல்லா வேணா இருக்கும். சொல்லுங்கண்ணே, ஏன்னா இப்ப தலை குனிஞ்சு நிக்கீங்க? எனக்கு யாழினியை பிடிச்சிருக்கு. ஆனா அவளை விட்டுட்டு வேற யாரையும் எனக்கு கல்யாணம் பண்ண எனக்கு இஷ்டமும் இல்ல. என்னைக்கு எங்க பெத்தவங்க சம்மதத்தோட கல்யாணம் நடக்கும் அன்னைக்கு நடக்கட்டும். அப்படி நடக்கலன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு கல்யாணமே வேண்டாம். நாங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே முடிவெடுத்தாச்சு. என்ன தேவா இப்படி சொல்லுத? வேற எப்படினே சொல்லுங்க. வேற எப்படினே சொல்ல. நீங்க சொன்ன முடிவுக்கு நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன். எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணமே நடக்கட்டாலும் பரவாயில்ல. இந்த முடிவுக்கு ஒரு நாள் நான் சம்மதிக்க மாட்டேன். சாரி தேவா, நான் சொன்னது தப்புதான். ஏதோ ஒரு இதுல சொல்லிட்டேன் பாத்துக்கோ. உனக்கு எப்படியாவது கல்யாணம் நடக்கணுமேங்கிற மைண்ட் செட்ல தான் நான் இருந்தேன் பாத்துக்கோ. அதனாலதான் இப்படி ஒரு தேவையில்லாத விஷயத்த வந்துட்டு சொல்லிட்டேன். சாரி, என்ன மன்னிச்சிரு. என்னனே சாரி எல்லாம் கேட்டுட்டு? அதெல்லாம் ஒண்ணு இல்லனே. இல்ல நீங்க சொன்னீங்களா அதுக்கு நான் விவரத்தை சொன்னேன். உண்மையிலே தேவா உன்னை யாழினியை நான் பாராட்டுதேன். இவ்வளவு சூழ்நிலை வந்த பிறகு கூட ஸ்ட்ராங்கா நிக்க பத்தியா? உங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் நீங்க சங்கடப்படுத்த கூடாதுன்னு உங்க ரெண்டு பேர் மனசுக்கு ஒரு குறையும் வராது. நல்லபடியா உங்க ரெண்டு பேர் கல்யாணம் சீக்கிரமே நடக்கும். சுபி ஏன்டா இப்படி ஓடியார? உங்க வீட்ல ஒரு அக்கா இருந்தாங்கல்ல பொண்ணுன்னு, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்னு. அந்த அக்காவை காணல மாமா. காணவே இல்லையா? கல்யாணம் நின்னு போச்சா? மக்களே சுபி என்ன சொல்லுத? ஆமா மாமா, புஷ்பத்து வீட்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் அதிர்ச்சியா இருக்காங்க. கல்யாணம் நின்னு போச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மாமா. உங்க கல்யாணத்தை வச்சு ஒரு வாரம் லீவ் போட்டு ஜாலியா சுத்தலாம்னு நினைச்சேன். மக்களே இப்போ ஒண்ணு குறைஞ்சு போல. அதே முகூர்த்தத்துல நம்ம தேவா மாமாவுக்கும் யாழினி அக்காவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. என்ஜாய் பண்ணு. ஒரு வாரம் என்ன 10 நாள் லீவ் எடுத்துக்கோ, கொண்டாடு. தேவா இப்போதானே சொன்னேன் உனக்கு ஒரு குறை இருக்காது. கண்டிப்பா அதே முகூர்த்தத்துல உங்க ரெண்டு பேர் கல்யாணம் ஜாம் நடக்க போகுது. இப்ப சந்தோஷமா? சந்தோஷம் தானே. ஆனா எங்க கல்யாணம் எப்படி நடக்கும்? இப்போதான் ஞாபகம் வருது. நேத்து நான் நல்ல நைட்டு தூக்கத்துல அரக்கறக்கத்துல இருந்தனா அப்பதான் என் பொண்டாட்டி சொல்லிட்டு இருந்தா, எங்க நம்ம தேவா யாழினி கல்யாணத்தை எங்க அண்ணி எல்லாரும் சேர்ந்து குரூப் சாட்டு ஒரு பிளான போட்டிருக்கோம். அந்த பிளானை வச்சு நாங்க எப்படியா கல்யாணத்தை முடிச்சு போகணும்னு சொன்னா, நானும் தூக்கத்து கறக்கத்துல என்ன பிளான்ட்டே அதுக்குள்ள சொல்ல மாட்டேன்டாளா? சரிண்ணே, எது எப்படியோ எங்க அம்மா சம்மதத்தோட யாழினி அப்பா சம்மதத்தோட கல்யாணம் முடிஞ்சா சரிதானே. கவலையப்பட நல்லபடியா நடக்கும். வாப்போம் என்ன ஏதுன்னு பாப்போம். நான் வேற சந்தோஷத்துல தலைகால் புரியாம அங்க மாற ஓடுதே. என் பைக் இங்கல இருக்கு. யாரா தூக்கிட்டு ஓடுறதுக்கா? நம்ம பிளான் ஊத்திக்கிட்டு குருவி கூட மண்டை திரும்பி வந்துட்டா. மர்மல எங்க போன இவ்வளவு நேரம்? சாரி ஆன்ட்டி, உங்ககிட்ட சொல்லாம போனது தப்புதான். என்னது சொல்லாம போனியா? நான் வீடு முழுக்க இண்டு இடுக்கு மூளை முடுக்கு சந்து புத்தல தேடிட்டு கிடந்தேன். எங்க சொல்லாம போனேன்? வெரி வெரி சாரி ஆன்ட்டி. எங்க டாடி சொன்னாங்க இந்த வில்லேஜ் ரொம்ப சூப்பரா இருக்கு, அழகா இருக்கும், அதனால ஒரு நாளாவது போய் சுத்தி பாருடா அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் உங்ககிட்ட சொல்லாம போயிட்டேன் ஆன்ட்டி. உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாமன்னு நினைச்சேன். பாவி மக்கா, இந்த ஊரை சுத்தி பார்க்க போறாளா? போறதே போற. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா நானும் கூட வந்திருப்போம்ல. கேளவி ஒன்ன சுத்தி பார்க்க கூட்டிட்டு போனோமா? நானே வேற பிளானோட போயிருக்கேன். உனக்கு அந்த பிளான் தெரிஞ்சா அவ்வளவுதான், நீ உசுரே விட்டுருவ. ஆன்ட்டி சிங்கிளா தான் ஆன்ட்டி போகும், அதனால தான் நான் சிங்கிளா போனேன் ஆன்ட்டி. உன்னை காணலடா, எனக்கு உசுறு போன மாதிரி ஆயிட்டு. உங்க அப்பாவுக்கு யாரு பதில் சொல்லுவா? எனக்கு நினைச்ச உடனே தலை கிறுகிறுன்னு சுத்திட்டு
அந்த அங்கேயுமா தேடி தெரிஞ்சு இங்க வந்து மண்டைய உடைச்சிட்டு கிடக்கேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமன்னு தான் ஆண்டி நான் உங்ககிட்ட சொல்லாம கொல்லாம போனேன். ஆனா இந்த பாலா போன மேப்பால தான் ஆண்டி ப்ராப்ளம். என்னது மேப்பா? எஸ் ஆண்டி, மொபைல்ல மேப் போட்டுட்டு அது வழியா அப்படியே ஃபாலோ பண்ணி எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு அந்த மேப் சொல்லுச்சு எந்த வழியா போ அப்படின்னு. அந்த வழியா பாக்குறேன் பெரிய ஆறு போகுது ஆண்டி, பெரிய ஆறு. அதெல்லாம் ஃபோர்ஹேர் அக்கா, அந்த ஆப் சொல்லுச்சு அந்த ஆத்துக்குள்ள தான் வழி இருக்குது, அது வழியா நடந்து போ அப்படின்னு. எங்க இருக்குது வழி? அப்படி போட அருவாள அதெல்லாம் அதை நம்பி நீனும் இறங்கிட்டே ஆத்துக்குள்ள. நாலு சின்னப்பட்டு கேட்டியா? மேப் போட்டுட்டு இவ அங்க இங்க சுத்தி இருக்கா. கடைசில ஆறு வந்திருக்கா, ஆத்துக்குள்ள வழி இருக்குன்னு சொல்லி இருக்கு. ஆத்துக்குள்ள இறங்கினாலா இறங்கலையா என்ன யாதுன்னு கேட்டுட்டு வரேன். அதுக்குள்ள உசு உசுன்னு கூப்பிடாதானே முடிச்சு விடுங்க. எல்லாம் முழு கதையும் கேட்டாதானே ஒரு முடிவுக்கு வரலாம். விளங்குச்சு. சும்மா இரு, இதுல ஏதாவது ஒரு ட்விஸ்ட் கிடைக்கான்னு பாப்போம். அதை வச்சு இவளை தீத்து போடலாம். ஏடி இவ என்னடி சொல்லுதா? ஆத்துக்குள்ள வழி இருக்கு, அதுக்குள்ள போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னத்தி மேப்பு கிப்பின்ட்டு அடக்கா? அது போன்லக்கா அதை போட்டோன்னு வச்சுக்கியா. நம்ம பள்ளிக்கூடத்துல மேப்லாம் படிச்சிருக்கோம்ல, 10ஆம் கிளாஸ்ல மேப் வரும்லக்கா, அதே மாதிரிதான் இந்த போன்லயும் மேப் வரும். நம்ம ஊர் மேப்பு, அங்க போகணும் இங்க போகணும், இங்க வழி இருக்கு, இங்க தெரு இருக்கு, அது இருக்குன்னு காட்டும். அது வழியா நம்ம போனோம்னா நினைச்ச இடம் வந்திருக்கா. அது மாதிரிதான் போடுது. சில நேரத்துல எக்கு தப்பா எங்கேயா கொண்டு விட்டாலும் விட்டுரும். அதே மாதிரி இவளை கொண்டு விட்டுருக்கும் போல இருக்கு. ஆத்துக்குள்ள வழி இருக்குன்னு காணிச்சிருக்கலாம். இவ ஆத்துக்குள்ள சாடுனால என்னாலோ தெரியலையா. பால்மக்க இப்படி இல்லாம வந்திருக்கு. நான் என்னதான் பான் போடுவேன், இல்ல இருந்து யூடியூப பாப்பேன், அதுல ஏதாவது வீடியோ பாப்பேன். யார் எடுத்தா பாக்கையல அந்தால என்னாச்சு? அந்தால ஆத்துக்குள்ள வழி இருக்குன்னு இறங்கிட்டியோ? நான் அங்க போனேன்னு மஞ்ச குழம்பிட்டேன். அப்புறமா அங்க இருந்து திருப்பி வரலான்னு பார்த்தா எனக்கு பயமாயிடுச்சு. அந்தால எப்படி வரது என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. போனை பாக்குறேன், போன் சுவிட்ச் ஆஃப். வா முடிஞ்சு கதை. அதான் நான் போன் போட்டதுக்கு சுவிட்ச் ஆஃப் வந்துச்சோ. கேள்வி போனுக்கு மேல போன் போட்டுருக்குது. நம்ம எங்க இருக்கிறோம், எங்க போறோம், எங்க வரோன்னு இதுக்கு இதே சோழியா போச்சுது. சரியான சிபிஐ கிளவியா இருக்கும் போல இருக்கு. இதுக்கிட்டலாம் குப்பை கட்டணும், அவ்வளவுதான் ஆஃப் மென்டலா ஆயிருவோம். ஐயோ எவ்வளோ பாஸ் ஆண்டி, எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் போயிட்டு இருக்கீங்க. கடைசியில் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா? எனக்கு எப்படி திரும்பி வரேன்னு தெரியல. அப்புறமா ஒரு தாத்தா கிட்ட கேட்டேன். அந்த தாத்தா தான் எங்க மாதிரி போமா அப்படின்னு வழி சொன்னாங்க. அப்புறம் அப்படியே வந்த ஆண்டி. நல்ல வேலை அந்த தாத்தா கிட்ட கொண்டு விட்டாரு. இல்லைன்னு உங்க அப்பா காருக்கு என்ன பதில் சொல்லணும்? இப்போ என்ன செய்யன்னு தெரியலையா? இவ வேற வந்துட்டால திருப்பி. நான் வேற இவளோட கூடுதல் நகைக்கு கிடைக்கும் சொல்லிட்டு வேற ஏதோ பொண்ணு இருக்குன்னு சொன்ன மாதிரி 4 மணி சொல்லிட்டு இருந்தேன். எவ்வளவு தொகை நகைன்னு கேட்டேன். அது பட்டும் படாமலும் சொல்லுச்சு. என்ன ஏன்னு கேட்போம். ஒருவேளை 4 மணி சொன்ன பொண்ணு வந்து அவ வீட்டுல 100 பவுனுக்கு மேல 150 அப்படி இப்படின்னு நகைக்கு போட்டாவும் தெரிஞ்சுனா இவளை எப்படியாவது விரட்டி விட்டுட்டு அந்த பொண்ணை என் மோவனுக்கு கட்டிட வேண்டியதா. ஆமா அதுதான் சரியான ஐடியா. அது வரைக்கும் இவட்ட இந்த குருவி கூட மாட்டேன் ஒண்ணுமே பேசப்படாது, புடி கொடுத்துடப்படாது. பொறவுங்க உட்காந்துட்டு உங்க மோவனை தான் நான் கெட்டு சொல்லி தலைகளை நின்னுட்டேன்னா அவ்வளவுதான், நான் செத்தப்பா. 4 மணிக்கு மெதுவா நைசா கேப்போம். எத்தனை மணி நகை போடுதாவோ என்ன தொகை கொடுப்பாவோ அந்த பொண்ணுக்கு. என்னக்கோ இவ வேற திரும்பி வந்துட்டாளக்கா. வசந்தி நீ ஒன்னும் பயப்படாத. இந்த குருவி கூட மண்டலாம் ஒரு ஆளா அவ வீட்டுல 100 பவுன் நகை தான் கொடுப்பாரு வாப்பாக்காரு. நீ ஏதோ பொண்ணுன்னு சொன்னில, அதை விட கூடுதலா கொடுத்தா அந்த பொண்ணையை என் மகனுக்கு கட்டிடலாம், ஒரு பிரச்சனை இல்ல. நான் வசமா மாட்டேன்னு நினைக்கேன். பத்மாக்கா கேட்காங்க, நீ ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னில, அந்த பொண்ணுக்கு இந்த 100 பவுனோட மேல போடுவாங்களா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்காங்க. பாத்துக்கோ 100 பவுனுக்கு மேல போட்டா அந்த பொண்ணை கட்டலாங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை சொல்லுதாங்க. இந்த குருவி கூட மாட்டே அப்ப விரட்டி விட்டுறலாங்க. என் தங்கச்சி இப்படி பணாசு பிடிச்ச அலைதா, எனக்கு என்ன சொல்லனே தெரியல. எப்படி இப்படி மாறான்னு தெரியலையே. 4 மணி பேசாம இருங்க, வாயை வச்சுட்டு சொன்னா தேவையில்லாம எனக்கு என்னமா சொல்லி கடைசியில என்னத்துக்கு என்னமா கடைசியில ஆச்சு எனக்கு தெரியாது. இப்ப நான் என்ன சொல்ல? எனக்கு தெரியாது, நீங்க தானே ஆரம்பிச்சு வச்சீங்க, நீங்களே முடிச்சு வைங்க. கடவுளே நான் இப்ப என்ன செய்வேன்? இந்த கிளவி இந்த ஃபோர்ஹேர் கூட சேர்ந்து ஏதோ ஐடியா போடுதுன்னு நினைக்கிறேன். போற போக்குல இந்த கிளவியை போட்டு தள்ளிட வேண்டியதான். வசந்தி கேட்டுட்டே இருக்கு, நீ எங்க மாற உடனே? ஒண்ணு இல்லக்கா, கொஞ்சம் லேசு குழப்பமா இருந்துச்சு, அதான் திங்க் பண்ணிட்டு வந்தேன். நேரம் வர ஆயிட்டு இருக்கு, சீக்கிரம் சொல்லு தாயே, எல்லாமே உன் கையில தான் இருக்கு. எக்கோ அது வந்துக்கோ நகை தொகையெல்லாம் அந்த பொண்ணு வீட்டுல. என்ன வெண்டைக்காய் மாதிரி இழுத்துட்டு இருக்க? இந்த 4 மணிக்கு இழுக்கத பார்த்தா அந்த பொண்ணு வீட்டுல 1 பவுன் கூட தரமாட்டா போல இருக்க. கேள்வி முழிக்க மொழியே சரியில்லையே, திருட்டு மொழியில முழிச்சிட்டு இருக்கு. கிளவி ஏதோ பிளான போட்டு ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு போல இருக்கு. எதுக்கு கை பழுதுட்டு இருக்க? புஷ்பா இது ஆனந்த கண்ணீர். என் மறுமலை காடலன்னு நான் துடிச்சிட்டு கிடந்தம்லாட்டி, உனக்கு தெரியும்லாட்டி. இங்க என்ன நடக்குன்னே தெரியலையே. பத்மாக்கா இவ்வளவு நேரம் குருவி கூட மண்டையை டார கிழிச்சு தொங்க விட்டாங்க. இப்போ 4 மணி இன்னும் என்னென்ன வருதுன்னு பாருங்க நம்ம பத்மாக்கா வாயில இருந்து. என் பாசமுள்ள மருமலை, என் பணிவுள்ள மருமலை காடலன்னு சொன்னோடனே என் உசுறு போயிட்டம்மா. இப்ப அவளை பார்த்த உடனே தான் எனக்கு போன உசுறு திரும்பி வந்த மாதிரி இருக்கு.
எங்கெங்கெல்லாமா வாட்டர் வரலன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கொடுத்தோறு நடு ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிளவியை கூட்டிட்டு போய் ஓஸ் போட்டா கூட ஊருக்கே தண்ணி சப்ளை பண்ணலாம் போலுக்கு. அவ்வளவு தண்ணி கண்ணுல இருந்து வந்துட்டு இருக்கு. வருமல உன்னை காணலன்னு சொன்ன பச்சை தண்ணி கூட பல்லுல படாம இவ்வளவு நேரம் கிடக்கு. என் தங்கச்சியோட கேட்டு வரும் வருமல. கேள்வி எப்படி போய் சொல்லுது? ஒரு நாளைக்கு 10 டைம்ஸ் தின்னுட்டு இருக்கோம். இன்னைக்கு கிரீன் வாட்டர் கூட பல்லுல படாம இருக்குதான். பொய்ய பாருங்க பொய்ய. எவ்வளவுதான் கிரை பண்ணி பண்ணி இப்படி நல்ல பேர் வாங்குது. நம்மளும் கிரை பண்ணி நல்ல பேர் வாங்குவோம். இல்ல நம்ம மேல ஏதாவது டவுட் வந்துரும். ஆன்ட்டி ஏன் மேல இவ்வளவு லவ் ஆன்ட்டி? ஆமாமா ராசத்தி என் தங்க குடமே உன் மேல அவ்வளவு லவ் வச்சிருக்கேமா. லவ் லவ் மறுமல அழாதமா அழாத. நீ வந்துட்டே இனிமே நானும் அழ மாட்டேன். நீ அழாத மறுமல. எனக்கு எல்லாத்த விட நீதான் முக்கியம். யாராருக்கலாமோ ஆஸ்கர் அவார்டு கொடுக்காங்க. உங்க அக்காவுக்கு முதல்ல கொடுக்கணும்க்கா. உங்க அக்காவுக்கு முதல்ல கொடுக்கணும். ஆமாடி என்னென்ன பேச்சு பேசின பத்தி புரிவி கூட மண்டன்னா அப்படின்னா இப்படின்னா அவளை என்ன மாதிரி கிளிச்சு தொங்க விட்டா. இப்ப பாத்தியா தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடிட்டு கிடக்கா. என்னடி இது? அப்ப கேட்டு நம்ம பைத்தியக்காரியா? பைத்தியக்காரி இல்லக்கா. நம்ம 3 பேரும் அரை மண்டல் முக்கா மண்டல் முழு மண்டல் ஆகும். மறுபோல உன இவ்வளவு நேரம் நிக்க வச்சுட்டே. உன் காலு வலிக்குமா மறுபோல? உன் காலு பஞ்சு மெத்தையில பட வேண்டிய காலு. வா மறுபோல போவோம் வீட்டுக்கு. போறானா உனக்கு ஜூஸ் கீசு போட்டு தரலாம். ஓகே ஆன்ட்டி வாங்க ஆன்ட்டி. இதெல்லாம் எதுல போய் முடிஞ்சு கொண்டாட போதோ தெரியல. போ மக்களே நீ எப்போ வந்த? கொஞ்சம் முன்னால தான் சித்தி வந்தேன். எல்லாம் கேள்விப்பட்டு தான் வந்தேன். தேவா எப்படி நீ விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருப்ப. போனவ திரும்பி வந்துட்டாலும் நினைச்சு பதட்டப்படாத. ஆனா உனக்கும் யாழ் நிக்குதோ அதே நாள்ல அதே நேரத்துல கல்யாணம். என்ன தேவா சந்தேகமா இருக்கும் நான் சொல்லுது நினைச்சா? அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாருமக்கா எதை நினைச்சு கவலைப்படாத. சோறு திங்கம்மா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சித்தி. போயிட்டு வரேன். கொஞ்சம் வேலை இருக்கு வெளியில. 4 மணி இந்த குருவி கூட மண்டைக்கு வாயில வாரதெல்லாம் போக்கி அவ என்ன சுத்தி பார்க்க போறாளா? ஏதோ ஒரு பிளான போட்டுட்டு தான் எங்கேயோ போயிருக்கா. ஆமாச்சு அவ பேசும்போதே தெரியுதுல வாயில வரதெல்லாம் பொய்யின்னு. திடீர்னு அங்க பாரு திரும்பி பேசும்போது வாய் ஒரு சைஸா குவாண்டிட்டு போச்சு. பாத்தியா நீ? எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். சும்மா இருப்பேனா? இனிமேதான் அந்த குருவி கூட மண்டைய நம்ம க்ளோஸா வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணிருவோம். பாருங்க நான் போய் அந்த குருவி கூட மண்டைட்ட பேச்சு கொடுத்தோம்னா அவ்வளவுதான். உடனே அதுக்கு டவுட் வந்துரும். அப்ப என்ன செய்ய? இந்த பாருங்க 4 மணி உங்களை தான் அது ஃபோர்கர்னு ரொம்ப பிடிச்சி போய் ஒரு மாதிரி நல்லா பேசுதுல. அதனால எப்படியோ நைஸா பேசி அதுகிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் அப்படியே மெதுவா கறந்துருங்க. ஓகே சின்ன பொண்ணு டன். அதுக்குள்ள அந்த குருவி கூட மண்டைக்கு காத்து உங்களுக்கு அடிச்சுட்டாக்கோ. பாரு பொறுப்பை கொடுத்துட்டேல எப்படி கரெக்டா செஞ்சு முடிக்கணும் மட்டும் பாரு. அந்த குருவி கூட மண்டை யாரு எங்க இருந்து வந்திருக்காங்க அதுல பாதி டீடைல் நமக்கு தெரியும். மீதி டீடைலும் எப்படியாவது அவட்ட பேசி எடுத்து ஊறிட்டு வந்துருதே. அடியே வந்துட்டேன்டியே குருவி கூட. கவலைப்படாதக்கா. பாதி விஷயம் குருவி கூட மண்டையை பத்தி தெரிஞ்சாச்சு. இன்னும் மீதி விஷயத்தை மட்டும் இந்த 4 மணி அனுப்பியிருக்கேன். எப்படியாவது தெரிஞ்சு வந்திருக்கா. அதுக்கப்புறம் நம்ம சக்சஸ் தான். அவன் யார்கிட்ட அப்போ ஏதாவது தெரிஞ்சாச்சா? பாதி யார்கிட்ட சொல்லுடி. ஏக்கோ இப்பவே சொன்னா எப்படி சஸ்பென்ஸா இருக்காண்டமா? அதான் இன்னைக்கு ஒரு 2 நாள் வெயிட் பண்ணு. எல்லா விஷயத்தையும் மொத்தமா சொல்லிருந்தே மாட்டேன். இக்க போயிட்டு வரேன். யார் வர ஆயிட்டு என் மாமியாக்களை ஏசிட் அடப்பா எப்போ போனா இவன் எங்க போறான்னு தெரியலன்னு. இக்க பந்தல் போடவே சாயந்தரம் வந்துருவான். இந்த நம்ம புஷ்பாக்கா வீடுன்னு சொல்லியிருக்கேன் பாத்துடுங்க. மொட்டையேட்டு நீங்க உங்க அக்கா வீட்டு கூட்டி போயிருங்க. நான் பாத்துக்கிட்டே நீ போ. என்னென்னமோ சொல்லுதா. பொறுத்தது பொறுத்தோம். 2 நாள் பொறுப்போம். எல்லா கதையும் வந்துரும் வெளிச்சத்துக்கு. ஆள் கஞ்சாரம் எடுத்து திம்புக்கா. நாக்கு வேற ஊறிட்டே இருக்கு. நான் எடுத்து தரல. உங்க இஷ்டம் போல எவ்வளவு நாள் எடுத்து தின்னுங்க. எவ்வளவு நாள் இருக்கு. அடப்பாவிகளா இந்த கிழவிகளுக்கு மட்டும் எங்க இருந்து தான் பேர்த்தம்பளம் கிடைச்சதோ தெரியலையே. என்ன மாதிரி வாங்கி வச்சு தின்னுட்டு இருக்குவா? கிலோ கணக்கு இருக்கும் போல இருக்க. நல்ல ரத்தம் ஊறிரும் இந்த கிழவிகளுக்கு. என்ன சூப்பரா இருக்குக்கா. நல்ல இனிப்பா இருக்குக்கா. எம்மா அந்த கடையில வாங்குறதோட இந்த ஆக்கர்ல போட்டு வாங்கி திங்கியதாக்கா நல்ல அளவோல இருக்குக்கா. நைட் திங்கி பேர்த்தம்பளத்துல எப்படி ஒரு 1/4 லிட்டர் ரத்தம் ஊறி இருக்கா நம்ம எல்லாத்துக்கும். ஆமா பஞ்சி போன மாசமே டாக்டர் சொன்னாரு என்கிட்ட நல்ல ரத்த ஊற பொருளா வாங்கி தின்னுங்க உங்களுக்கு ரத்த குறைச்சலா இருக்கு அப்படின்னாரு. நல்ல வேலை இன்னைக்கு பேர்த்தம்பளம் கிடைச்சி. இன்னைக்கு எப்படி தின்னு ரத்தத்தை கூட்டிட வேண்டியதான். கிழவிகளுக்கு வந்த வாழ்வ பாருங்க. நம்ம ஒரு 1/4 கிலோ பேர்த்தம்பளத்தை வாங்கி ஒரு மாசம் வச்சு ஒன்னொன்னா தின்னுட்டு இருப்போம். இது கிலோ கணக்குல வாங்கி ஒரே நாள் தின்னு தீத்தும் போலங்க. எங்க இருந்து இதுகளுக்கு லக்கி பிரைஸ் அடிச்சுன்னு தெரியலையே. பாட்டிகளா ஐயோ வசமா சிக்கிட்டமா இருக்க. இந்த மஞ்ச மண்டைக்குள்ள பைக்கப்பட்டதுன்னு பேர்த்தம்பளம் வாங்கி தின்னா செல்ல தாயி விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்கா போல இருக்கு. இன்னைக்கு ஆடி பூ எடுக்க போறா. நம்ம 3 பேரும் செத்தோம். இப்ப என்ன செய்ய? கையில வேற பேர்த்தம்பளம் பக்கத்துல கூடையில வேற பேர்த்தம்பளம். லேமக்கிட்ட கேளா என்ன செய்யணும்? இவளேமக்கா நல்ல அமுட்டுக்கிட்ட முக்கா. ஏக்கா மத்திய மஞ்ச மண்டை வந்து நிக்க. எனக்கு கை வரல கால் வரல. எனக்கு பியாச்சு வர மாட்டேங்கக்கா. அவ ஆடி தீத்து போடுவாக்கா. அவக்குள்ள வண்டி எதுனா நம்ம ஆக்கர்ல போட்டு வாங்கி திங்க. ஏக்கா இவ கண்டுபிடிச்சா வந்திருப்பா நினைக்க. இப்ப என்ன செய்ய? இங்க நீ என்ன சிரிச்சிட்டு இருக்க? நாங்களும் பயந்து போய் குடல் கலங்கி போயிருக்கோம். எங்க அப்பன் கூதலுக்குள்ள இல்லன்னு 2 பேரும் நீங்களே காட்டி கொடுத்துறிய போல இருக்க. 2 பேரும் நல்லா சிரிச்ச மாதிரி மூஞ்ச வச்சுக்கிடுங்க. அவளுக்கு எப்படி தெரியும் நம்ம அவ பைக்க தான் போட்டு பேர்த்தம்பளம் வாங்கி திங்கியாவோன்னு?
பேசாம இரு, அவ என்ன சொல்லுதான்னு பாப்பு, அதுக்கப்புறம் நான் சமாளிச்சுக்கிட்டேன். ஆமா பத்தியக்கா, நம்ம எதுக்கு காட்டி கொடுக்கணும், சிரிச்ச மாதிரி இருப்போம். என்ன சங்கீதா அங்கே நின்னு ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்க? சும்மா தான் பாட்டி, இந்த பக்கமா கடைக்கு போறதுக்கு வந்தேன். 3 பேர் அழகா உட்கார்ந்து பேர்த்தம்பளம் திங்கிறீங்களே, இப்ப இந்த பேர்த்தம்பளம் எங்க இருந்து கிடைச்சுன்னு உன் மண்டையில ஓடிட்டு இருக்குமே, எங்க இருந்து கிடைச்சுன்னு சொல்லட்டா? எங்க இருந்து பாட்டி கிடைச்சி? ராதிகாக்கு நாத்து புருஷன் அதான் எப்ப பார்த்தாலும் துபாய்க்கு போறேன், சிங்கப்பூருக்கு போறேன், மலேசியாக்கு போறேன்னு அங்க இங்க சர்க்கிட் அடிச்சிட்டு இருக்காம்ல. ஆமா, அழகு சுந்தரனே, அதே அழகு சுந்தரன் தான். அவன் தான் துபாய் போகும்போது என்ன பாட்டி வேணும்னு கேட்டான். நான் தான் சொன்னேன், அங்க ஏகப்பட்ட பியார்த்தம்பளம் மரம் அடக்கும்லாயா, அது வந்து கொஞ்சம் பியார்த்தம்பளத்தை ஒரு கூட நிறைய பறிச்சிட்டு வா. எனக்கு வேற டாக்டர் ரத்தம் இல்லன்னு கிடக்காரு, ரத்தத்தை கொஞ்சம் ஊற வைக்கணும், ஒரு 1/4 லிட்டர் போல ஊற வச்சதை கொள்ளலாம், அதனால கொஞ்சம் நிறைய பறிச்சிட்டு வா அப்படின்னு. அவனும் துபாயில போய் 5-6 மரத்துல ஏறி பறிச்சு கொண்டு வந்திருப்பான் போல இருக்கு. ராத்திரி போல தான் அந்த பிளேட்ல இருந்து இறங்கணும் போல இருக்கு. அந்தால காலையில கொண்டு வந்து தந்துட்டு போறான். அந்தால 3 பேர் பங்கு வச்சு தின்னுட்டு இருக்கோம். வாவ், துபாயில உள்ள பேர்த்தம்பளம் ரொம்ப டேஸ்டா இருக்குமே. ஏ பஞ்சி 4-5 எடுத்து கொடு, அவளை திங்கிட்டு. இந்த சங்கீதா தின்னு, உனக்கு இல்லாததா கூட அஞ்சாறு தரட்டுமா? போதும் பாட்டி போதும். வாவ் சூப்பர் பாட்டி, இத மாதிரி ஒரு பேர்த்தம்பளத்தை நான் என் வாழ்க்கையில தின்னதே கிடையாது பாட்டி. கூட 2-3 இருந்தா குடுக்குறீங்களா? என் பொண்ணு குடுக்குறேன். ஏ பஞ்சக்க கூட 5-6 எடுத்து கொடுக்க மோளுக்கு கேட்கல. இங்கீதா கொண்டுட்டு வா, உன் மவளுக்கு கொண்டு கொடு. தேங்க்ஸ் பாட்டி, உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு, இலகுன மனசு. உடனே டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டீங்களே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. போயிட்டு வரேன். போயிட்டு வா, நல்லா இருப்ப. போயிட்டு வா. ஏ பாவி மக்கா, இந்த ஊர் உலகத்துல இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? நான் வாரேன். லே வெந்து வேகாத மண்டையா, லே அவுச்ச முட்ட தலையா, ஆமாடா வாயா, வந்தேன்னு வச்சுக்கோ, உன் அக்கக்க பிரிச்சு உன் ஃபீஸ புடிங்கிட்டு விட்டுருவேன். நான் என் புருஷனை கூட இப்படி எல்லாம் பேசினது இல்லையே. நம்ம 4 மணிக்கா யாரையுமே காணுமே. யாரை இப்படி ஒரு மாதிரி நார கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்காங்க? அதான் தெரியல, நானும் மண்டை குழம்பி போயில இருக்கேன். எம்மா இருக்க கோவத்துல 4 மணி வாரலால நம்மளையும் சாத்தி போடக்கூடாத, கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். விஷயம் விபரீதமா போயிட்டு இருக்கு. என்ன ஏதுன்னு விசாரிங்க அண்ணி. 4 மணி 4 ஐயா, 4 மணி மூஞ்ச பார்க்க சகிக்கல. 4 உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அண்ணா நீ கேம்பாரு, அவன் தான் எனக்கு பிரச்சனை. யார் அது? சின்ன பொண்ணு, எனக்கு நேரா பாரு, ஒருத்தன் என்னையே மச்சக்கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்கான். யாரியாது எங்க 4 மணியை வச்சக்கண்டு வாங்காம பாக்குது? சின்ன பொண்ணு, யாரெல்லாம் அந்த தெருல போறாவோ, ஆனா யாரையுமே பார்க்கல, அவன் என்ன மட்டும் தான் உத்து உத்து பாத்துட்டு இருக்கான் பாத்துக்கோ. 4 மணி அந்த அளவுக்கு நீங்க பேர் அழகி அப்படி சொல்லுதியோ? ஆமாக்கா, நீங்க சொன்னாலும் சொல்லட்டாலும் நீங்க பேர் அழகிதான். உங்களுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே உங்க பின்னால இருக்க. ஆகா, தோண்டுல போர் போடாமலே தண்ணி வந்துரும் போல இருக்கையா. வேற தேவையில்லாம என்னத்துக்கு என்னமோ பேசிட்டு இருக்காத. என்ன ஏது கேப்பியா இப்படி? சின்ன பொண்ணு நாத்து, என் கை இருக்க தசையில நேரா ஸ்ட்ரைட்டா பாருங்க, அங்க இருந்தா என்ன குறு குறு குறுன்னு பாத்துட்டு இருக்கான். அட பாவி மக்கா, நீனா? 4 மணி பாத்துட்டேன், ஆளு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். பாத்தி சின்ன பொண்ணு, எவ்வளவு நேரம் என்ன பாத்துட்டு இருக்கான் தெரியுமா? 1/2 மணி நேரத்துக்கு மிச்சமா என்ன பாத்துட்டே இருக்கா. நான் விடுவா சும்மா, என் புருஷனை மட்டும் கூப்பிட்டேன்னு வச்சுக்கா, அவர் அவ்வளவுதான், இவனை கண்டது நம்ம வெட்டி காக்கக்கு பட்டுறாரு. கடவுளே, சிறுவனு, நான் பயங்கர கோபத்துல இருக்கேன். அவனை என்னமோ ஒண்ணு சொல்லி எடுத்து ஏமாத்தி கூட்டிட்டு வா. இந்த பழைய வாரலால கட்ட வாரலால அவனை பலர் நாள் அட்டி கொடுக்கணும். அவ்வளவுதானே? உங்க ஆசையை நிறைவேற்றாம நான் இருப்பேன். இப்ப பாருங்க, நைஸா பேசி எடுத்து கூட்டு ஓடிறேன். ஆனா நீங்க மட்டும் எங்கேயாவது ஓடிடாதீங்க. அது எப்படி ஓடுமே? அவனுக்காண்டி காத்துட்டு தானே இருக்கேன். இன்னும் பாரு, அங்கேயே தான் நின்னுட்டு இருக்கான். நான் அவ்வளவுதானே பாரு. நாத்து வெற்றியோட வாரே. இவரும் உங்களை 1/2 மணி நேரத்துக்கு மேல பச்சை கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்காரு. ஐயே, இது சோளக்கல்ல பொம்மல. 4 மணி அந்த வாரல எடுங்க. எதுக்கு சின்ன பண்ணு? எடுக்க சொல்லுதேன். குதிப்பு ரொம்ப ஓவரல்ல இருக்கு. அண்ணா, எதுக்கு சின்ன பண்ணு வாரியல? இந்த சோளக்கல்ல பொம்மைக்கு மேல தூசியா இருக்கும், அது தட்டதுக்கா? அதுக்கு இல்ல, இன்னொரு ஆளை தட்ட வேண்டி இருக்கு. யாராது? வேற யாரும் இல்ல, 4 மணி உங்களை தான். பேச்சு கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுனியா? உங்களெல்லாம் தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது, சின்ன பொண்ணு கிட்ட தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது. 4 மணி குரங்கு சட்டை பண்ணதுல உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் தேவைன்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அவங்க அதை பத்தின டீட்டெயிலை உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தமிழ்நாடு பாண்டிச்சேரி முழுசும் உங்களுக்கு ஃப்ரீ கொரியர் சார்ஜஸ் தான். பெண்கள் வீட்ல இருந்தபடியே எங்களுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மொத்தமா வாங்கி நீங்க ரீசேல் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். சரி சொந்தங்களே,